அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 3 நாட்கள்ல உங்கள் வங்கி கணக்குக்கு ரூபாய் 3000 வரப்போகிறதா? தமிழகம் முழுவதும் தற்போது இந்த தகவல் தான் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பா மகளிர் உரிமை தொகை வாங்குபவர்கள், புதுமை பெண் திட்ட பயனாளிகள் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் இருக்கும் மாணவர்கள் இந்த செய்தியை அதிக ஆர்வத்துடன் கவனிச்சிட்டு வராங்க. அரசு வழங்கும் இலவச திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை, ரேஷன் கார்டு செய்திகள், பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி தரும் புதிய அறிவிப்புகள் மற்றும் முக்கிய தமிழ்நாடு பிரேக்கிங் நியூஸ் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இன்னைக்கான முக்கிய செய்தியை என்னன்னு பார்க்கலாம். உண்மையிலே என்ன நடக்க போகிறது, யாருக்கு இந்த பணம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற தகவல் தற்போது வைரலாகி பரவிட்டு வருது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பிறகு ஏற்கனவே செயல்பட்டு வந்த இந்த முக்கிய நலத்திட்டங்கள் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளன. குறிப்பா மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய 3 திட்டங்களுக்கும் ஜூன் மாதத்துல வழக்கம் போல நிதி வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக இந்த 3 திட்டங்களின் பயனாளிகளும் தங்களது வங்கி கணக்குகளை தொடர்ந்து சரிபார்த்து கொண்டு வராங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு திட்டத்திற்கும் தலா ரூபாய் 1000 வழங்கப்பட்டால் ஒரு குடும்பத்திற்கு அல்லது தகுதியான பயனாளிகளுக்கு மொத்தமாக 3000 வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆனா இங்க ஒரு விஷயத்தை நாம அனைவரும் கவனிக்கணும். அதாவது புதிதா அறிவிக்கப்பட்ட திட்டம் இது கிடையாது. ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த திட்டங்கள்ல ஜூன் மாசத்துக்கான தவணையை பத்தி தான் இந்த தகவல் தற்போது பேசப்பட்டு வருது. கடந்த சில மாதங்களாக மகளிர் உரிமை தொகை திட்டம் உயர்த்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்து வருது. குறிப்பா தேர்தல் காலத்துல மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள் பேசப்பட்டதால பெண்கள் பலரும் எப்போது இந்த தொகை உயரும் அப்படின்ற கேள்விக்காக விடை கிடைக்காம காத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தற்போதைக்கு அந்த உயர்வு குறித்த அதிகார அறிவிப்பு வெளியாகவில்லை அப்படின்ற மாதிரி தகவல் தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஜூன் மாசத்துக்கான பழைய நடைமுறையிலேயே ரூபாய் 1000 வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுகிறதாம். இப்போது இந்த 3 திட்டங்கள் என்ன என்பதை சுருக்கமா நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம். அதாவது குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்தும் தகுதியான பெண்களுக்கு மாசந்தோறும் உதவித்தொகையாக வழங்கும் இந்த திட்டத்துக்கு பெயர் தான் மகளிர் உரிமை தொகை திட்டம். இரண்டாவதா பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம். அதாவது அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்காக உதவியாக வழங்கப்படும் திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். மூன்றாவதா பாத்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம். அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர ஊக்கமளிக்கும் திட்டமாக இந்த திட்டம் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த 3 திட்டங்களும் பல லட்ச குடும்பங்களுக்கு மாதந்தோறும் உதவியாக இருந்து வருகிறது. குறிப்பா பொருளாதார சிக்கலில் இருக்கும் குடும்பங்களுக்கு இந்த தொகை பெரிய ஆதரவாக இருப்பதாக பலரும் சொல்றாங்க. இதற்கிடையே புதிய அரசு முழுமையான பட்ஜெட்டை இன்னும் தாக்கல் செய்யாததால தற்போது பழைய ஒதுக்கீடுகளின் அடிப்படையிலே திட்டங்கள் தொடர்கின்றன என்ற தகவலும் வெளியாகி இருக்கு. எனவே பட்ஜெட் தாக்குதலுக்கு பிறகுதான் புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு தற்போது உருவாயிருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், சமூக வலைதளங்கள்ல பரவி வரும் இந்த ரூபாய் 3000 புதிய திட்டம் என்ற தகவலை பார்த்து நீங்க யாருமே குழப்பம் அடைய வேணாம். தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி இந்த திட்டங்களில் வழக்கமாக மாதாந்திர தொகையாக வரவு வைக்கிற 1000 ரூபாய் தான் இந்த 3 திட்டங்களுக்கும் சேர்ந்து 3000 ரூபாய் வரலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் தான் இது. அதனால எல்லாருமே 3000 மாசம் வர வைக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி யாரும் நினைச்சுக்க வேண்டாம். மகளிர் உரிமை திட்டத்துக்கு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்துக்கு 1000 ரூபாய், தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு 1000 ரூபாய், இந்த 3 ஆயிரங்களும் சேர்ந்துதான் 3000 வரவு வைக்க போறதா தகுதி உள்ளவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் நமக்கு மாசம் 3000 வந்துடும், ஜூன் மாசத்துல இருந்து வழங்க போறாங்க அப்படின்ட்டு யாருமே நீங்க நினைச்சுக்கிட்டு காத்து இருக்க வேண்டாம். இந்த திட்டத்தங்கள்ல எலிஜிபிள் ஆகி ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாசத்துக்கான உதவித்தொகையா வரப்போகுது. எப்பயும் போல நமக்கு 1000 ரூபாய் தான் வழக்கமா வர மாதிரி வரப்போகுது. சோ அவ்வளவுதான். இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படுமா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா பதிவு செய்யுங்க. இது போல முக்கிய தகவல்களை, தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வைக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.